மாமா, சுந்தரி எனக்கு கட்டி கொடுக்கறதுக்காக நான் எந்த வருத்தமும் படல. என்ன மாமா? துப்புன்னு தோணுச்சு. உனக்கு எனக்கு ஆகாதுன்னு சொல்லி கட்டின பொண்டாட்டிய பெத்தவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டா ஒரு புருஷன்காரன் எப்படி இருக்கணும்? ஆம்பளைக்கு அழகா அடக்க ஒடக்கமா வீட்டோட இருக்கணும். இல்லையே, இருக்க மாட்டேங்கிறானே. 10 மைல் கஷ்டப்பட்டு சைக்கிள் மிச்சு வந்து நம்ம சுந்தரி அந்த வடிவேலு போய் பாக்குறான்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அப்பா ஆத்தாளுக்காக சண்டை போட்டுக்கிட்டாலும் பொண்டாட்டி மேல அக்கறை இருக்குதுன்னு அர்த்தம். புளி போட்டு விளக்குனா பால் செம்பு கூட பளிச்சுன்னு ஆயிடும். ஆனா உன் மரமண்டை அப்படியே இருக்க. அப்படிங்கிற? ஆமா. ஏமாமா, ஒரு புருஷன் பொண்டாட்டி கரும்பு தோட்டத்துல கசா முசான்னு பேசினா அதுக்கு என்ன அர்த்தம்? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பிரியம் வளரும். ஐயோ, குழந்தைதான் வளரும். வாழ்க்கப்பட்டவனால அவ வாந்தி எடுத்தா அதுல என்னடா தப்பு? உங்களுக்கு அறிவில்லைன்னு சொன்னா மட்டும் கோவம் பொத்துக்கிட்டு வருது. பின்ன என்ன? வாழாவட்டி வந்த இடத்துல அவ வகுத்துல குழந்தை எப்படி வந்ததுன்னு கேட்டா அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அப்பா வீட்டுக்கு வந்த இடத்துல அவ யாரால அம்மா ஆனா அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்ல போறீங்க? அப்படிதான் கேட்பாங்களா? கேட்பாங்க கேட்பாங்க கேட்பாங்க. இப்படி கேட்கட்டும்னு சொல்லித்தான் உங்க சம்பந்திகாரி சேவ கோழிய கொட்ட கோழி அனுப்பியிருக்காங்க. கொக்கரக்கோ கொக்கரக்கோ சேவலே கொந்தளிக்கும் மஞ்சிலே கொந்தளிக்கும் மஞ்சிலே கொக்கரக்கோ ஏ கொக்கரக்கோ கொக்கரக்கோ. சொட்ட மாமா, நேர கடைக்கு போய் சீல் எடுக்காத ஒரு பாட்டில் எடுத்துட்டு வாடா. இப்படி உங்களுக்கு சங்கடம் வந்தா சாராயம் கேட்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் ரெடியா கொண்டாந்துருக்கேன். ஊருக்கா? இந்த இருக்கு. வா மச்சான் வா, வண்ணாரப்பேட்டை ஊத்திக்கிட்டு கேளேண்டா என்னோட பாட்ட. ஓஹோ, அவனுக்கு 2 கால் இருந்தாடா இனிமே இந்த ஊருக்குள்ள வருவான். மாம்ஸ் மாம்ஸ். ஏய், நீங்க குடிக்கிறது எங்க மாமா கடை சாராயம். குடிச்சிட்டு படுத்துக்கிறதுக்கு இல்ல. நல்லா சொல்றேன், கேட்டுக்கங்க. அந்த வடிவேலு பையன் இனிமே ஊருக்குள்ள வரக்கூடாது. அப்படி வந்தான்னா அவன் காலுகை இருக்க கூடாது. இல்ல உங்க காலுகை இருக்காது. 2ல எதுன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. யார் அவன் அனுப்பிச்சது?
என்னப்பா உன் மக கழுத்துல தாலி போனா கூட பரவாயில்ல, மருமகன் சாவணும்னு ஆசைப்படுறியே, நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? ஆளு வச்சு அடிக்கிறியா? ஆளு நீ ஒருத்தனுக்கு ஒருத்திக்கு பிறந்தவனா இருந்தா, சுத்தமான ஆம்பளையா இருந்தா, ஒத்தைக்கு ஒத்தவா பொண்ணு உன் பொண்டாட்டி கழுத்துல தாலி போகணும், இல்ல உன் பொண்ணு கழுத்துல தாலி போகணும். ரெண்டுல ஒண்ணு பார்த்தலாம் வாயா. அடிச்சுட்டா பிரச்சனை எல்லாம் சரியா போயிருமா? வாங்க சாமி. சாமி, இந்த வீட்டுல உனக்கு இருக்கிற சொந்தமே உன் பொண்டாட்டி தான். அப்ப நான் பெருசு சொல்லிட்டு இங்க வந்து உட்கார்ந்துருக்க உன் பொண்டாட்டி. நீ தான் முக்கியமா வர சொல்லு, வந்தா கூட்டுப்பா. அதை விட்டுட்டு அவரோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கியா? கட்டின பொண்டாட்டியை கைக்குள்ள போட முடியல, இங்க வந்து கால் கால் கத்தி என்ன பிரயோசனம்? 4 பேர் வேடிக்கை பாக்குற கூத்தாடிதான். ஆனா என் மனசுல பட்டதை சொல்றேன், கல்யாணம்னு ஆயி போச்சுன்னா அப்ப நான் தலாம் அப்புறம் தான். இது உங்களுக்கு புரியணும், அதுக்கும் புரியணும். இது புரியாம தான் அடிச்சுக்கிறீங்க. சுந்தரி, உன்னை தொட்டு தாலி கட்டின புருஷன் நான் கூப்பிடுறேன். நான் தான் முக்கியம்னா நான் 3 இடத்துக்குள்ள நீ வீட்டை விட்டு வெளியே வரணும். இல்ல எனக்கும் நான் கட்ட அந்த 3 முடிச்சுக்கு எந்த விதமான சம்மந்தமும் இல்ல. 1 2 3. வணக்கம் வணக்கம். எங்கயா மொத்தமா புறப்பட்டீங்க? என் மருமக பொண்ணு அவங்க அம்மா வீட்டுல வழக்காப்பு நடத்தி அழைச்சிட்டு போறாங்க. இந்த விருந்துக்கு உங்களை கூப்பிடலன்னு நீங்க வருத்தப்படாதீங்க. ஏன்னா உங்க வீட்டுல ஒரு பொண்ணு வாழாவட்டியா இருந்துகிட்டு இருக்கு. இந்த விருந்துக்கு உங்களை கூப்பிட்டு உங்க மனசை புண்படுத்த வேண்டாங்கிறதுக்காக தான் கூப்பிடல. என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. அப்ப நான் வரட்டுங்களா? சுந்தரி, அந்த கழுதைங்க வீட்டுக்கு நாங்க வந்து உனக்கு வளகாப்பு நடத்தி கூட்டு வரல, நீ ஒண்ணும் கவலையே படாத. அதை இங்க நடத்திடுவோம். கைக்கு கை 12 சவரன் வளையல் போடுறேன். 10,000 பேருக்கு சோறு போட்டு அசத்திடுறேன். என்ன சந்தோஷம் தானே? அந்த வீட்டுல எனக்கு வாழ்க்கை கிடைக்காத போது இந்த வீட்டுல வளையல் கிடைச்சு எனக்கு என்னப்பா சந்தோஷம். ஏண்டி, அவனை கட்டிக்கிட்டவா குத்துக்கல்லு மாதிரி உயிரோட இருக்கும்போது மறு கல்யாணத்தை பத்தி பேசுறியே,
நாளைக்கு பஞ்சாயத்து பைசல்னு போனா ஒத்துக்குவாங்களா? அவங்க என்னையா ஒத்துக்கிறது? வாழாவட்டியா இங்க இருந்து போனவளுக்கு பாந்தி என்ன பாந்தி? புள்ள எங்க இருந்து வந்ததுன்னு நான் ஒரு வார்த்தை கேட்டேன்னு வச்சுக்க, அந்த ராசிபாளையமே நாரும். அந்த நாத்தத்துல அந்த குடும்பமே பாந்தி எடுக்கும். ஓஹோ, இப்படி ஒரு பாயிண்ட் வச்சிருக்கிறியா நீ? சரி சரி, பையன் வரான். இது விஷயமா அவனை நீயே தட்டிப்பார். ஏன் நீ கேட்க மாட்டியோ? அவன் என்ன தட்டித்தான்னா? அம்மா ரொம்ப பசிக்குது, சாப்பாடு போடு. என்ன பத்த ராசா, நீ இன்னும் சாப்பிடலையா? ஏ ராசா, உனக்குன்னு வந்தவ ஒழுங்கா இருந்தா நீயே என்ன சாப்பாடு போட சொல்ல போற? ஐயா, மணி என்னாச்சு? 13. 3. மூணா? என்ன பெத்த ராசா, இவ்வளவு பசி வச்சுக்கிட்டு ஏன் இன்னும் சாப்பிடாமையே இருக்க? நீ கொட்டல, அதனால அவன் கொட்டிக்கல. நீ கம்முனிரியா? ஒழுங்கா ஒரே ஒரு நாள் சம்பந்திக்கு சாப்பாடு போட முடியல, அதனால நான் வருஷம் பூரா பட்டி கிடக்குறேன். ஓ, ஏதாவது சாப்பாடு கொண்டு வா. போறேன். ஏய்யா, நம்ம பையன் வேளா வேலைக்கு சாப்பிடணும்ல, வேற ஒரு கல்யாணத்தை பண்ணிடுவோமா? எதுக்கு வீணா விஷப்பறிச்ச? பேசாம சக்குன்னு ஒரு சமயக்காரிய வச்சுக்கோமே. எங்க நீ அடி வாங்க போற? வயத்துல வெத்தலை துப்பிட்டு. எது கல்யாணம்? அவளையும் வாழ வெட்டியாக்குவா? சம்பந்திக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு ஏமா ஏன் சம்சாரத்தை சாகடிக்கிறீங்க? போய் சமாதானம் பேசி என் சுந்தரியை கூட்டிட்டு வாங்க. டேய், பரம்பரை கௌரவத்தை பழைய செருப்பால அடிச்சுட்டியாடா பாவி. நான் போய் அவங்கிட்ட சமாதானம் பேசவா? டேய், பெத்த புள்ள வீணா போனாலும் பரவாயில்ல, புடிச்ச புடிய விட மாட்டேன்னு கெத்தா இருக்கா அந்த கருவாய. அவனுக்கே இந்த நேரத்துல இவ்வளவு திமிர் இருந்தா உன்னை பெத்த ஆத்தா சிங்காரி எனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும், என் புருஷனுக்கு எவ்வளவு வீம் இருக்கும். ஏன் பேசாம உட்காந்துருக்க சொல்லையா? என்ன எங்க பேச விட்ட? இதோ எல அவங்க அப்பன் கிடக்குறான்டா. அந்த கழுதைக்கு புத்தி வேணும். பாரு, நான் வேற ரூட்ல சாப்பிட்டாவே பேசுறேன். ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவளுக்கும் அவளை பெத்தவங்களுக்கும் உள்ள சம்பந்தம் கனிஞ்ச கனிக்கும் காம்புக்குள்ள சம்பந்தம் மாதிரி. எப்படி மேலே நான் மரத்திலே தான் தொங்கிக்கிட்டு இருப்பேன்னு அந்த கனி வீணா அடம் பிடிச்சதுன்னா ஒரு நாள் அது வெண்டி கீழே விழுந்துரும். இத பாரு, சமாதானங்கிற பேர்ல அந்த கருவாயன் கால்ல கண்டிப்பா நான் விழவே மாட்டேன். ஏன்னா மானத்தை முதலாவதாகவும் மரியாதையை இரண்டாவதாகவும் கத்துக்கிட்டவன்டானா. உங்களுக்கு மான மரியாதை முக்கியம், மக மேல அக்கறையே இல்ல. எனக்கான அக்கறை இல்ல. இந்த கழுதை போனா இன்னொரு கழுதை, சந்தையில வேற பொண்ணா இல்ல. அம்மா, கல்யாணங்கிறது வியாபாரம் இல்ல, விதி. அனுபவிச்சுதான் ஆகணும். என்ன இவன் தத்துவம் பேசி குழப்பிட்டு போறான்? அவன்கிட்ட ஒழுங்கா பேசல, அப்புறம் தானே பேசல, அவன் அப்படித்தான் போவான். சுருக்கமா சொன்னா நான் பேசியிருக்கவே கூடாது. வெத்தலையை துப்பிட்டு விவகாரத்துல மாட்டிக்கிட்டேன். ஆஹா.